ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறது மிக்சட் ஃப்ரூட் ஜாம். என் பையனுக்காக நான் எப்போவுமே ஜாம் வெளியே வாங்க மாட்டேன், வீட்லேயே தான் செய்வேன். இங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு நான் ஜாம் பண்ண போகிறேன். நம்ம ஊரில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ, அந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு ஜாம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன வச்சு பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஜாமுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன பழங்கள் போட்டு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் அதிகமாக சேர்த்தா கூட நோ ப்ராப்ளம். ஆப்பிள் 1.5 கப், அதாவது 2 ஆப்பிளை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஆரஞ்சு, 1 கப் ஆரஞ்சு இந்த மாதிரி சொலையாக உரித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 மாம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி 1.5 கப் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. ஸ்ட்ராபெரி இல்லைன்னா இதோட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீட்லெஸ் திராட்சை நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். 2 பனானா, அதாவது 1 கப் பனானாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நான் அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே எனக்கு கிவி கிடச்சிது, அதனால் நான் 1/2 கப் கிவி இதில் நான் போட்டுக்கிறேன். நம்ம ஊரில் இது இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் இந்த ஜாமுக்கு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பட்டை, 2 பட்டை இந்த மாதிரி சின்னதாக உடைச்சு இந்த பழங்களோட சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக நல்ல பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம ஜாமை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பழங்களை அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இதை மூடி வச்சு பண்ணுறது தான் பெட்டர், இல்லைனா மேலெல்லாம் அது நல்லா தெறிக்கும். ஸோ நடுநடுவில் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே அது நல்லா வேக வச்சுக்கோங்க. அது எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இது நீங்கள் மூடி வைக்கலைன்னா நமக்கு மேலெல்லாம் தெரிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் வெல்லம். இது என் பையனுக்குன்றதுனால நான் இதில் சுத்தமாக சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வெல்லத்துக்கும் தேனுக்கும் பதிலாக 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம திருப்பி கொதிக்க வைப்போம். அப்போ இது நல்லா இறுகி நமக்கு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பதினஞ்சு நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி திக்கா ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடுவோம். இது நல்ல சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கண்டெய்னருக்கு மாற்றணும். இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா அது நல்லா கொஞ்சம் திக்காக கூட ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம். இது தாராளமாக 1லேருந்து 1.5 மாதம் கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம எந்த கெட்டதும் ஆட் பண்ணல, வெறும் பழங்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இதை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நல்லா சாப்பிடலாம். இது சப்பாத்தி, தோசை, இல்லைனா ப்ரெட்டு, இல்லைனா இந்த மாதிரி பிஸ்கெட்டில் கூட நீங்கள் நடுவில் வச்சு ஜாம் பிஸ்கெட் மாதிரி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவோட உங்கள் மீட் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்யூ.